இந்தியா ஃபுல்லா பங்குச்சந்தை ரிலேட்டடா மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2025 மட்டும் 700 பில்லியன், அதாவது 70,000 கோடி ரூபாய் வருமானம் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஷேர் புரோக்கர் கம்பெனி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் தான் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஜெஃபரிஸ் ரிப்போர்ட்ஸ் படி ஃபினான்ஷியல் இயர் 2025 இந்திய மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வருமானம் 700 பில்லியன். ஜெஃபரிஸ்ங்கிறது மார்க்கெட் உலகத்துல என்ன நடக்குதுங்க ரிப்போர்ட் பண்ற ஒரு கம்பெனி. ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 2025. 700 பில்லியன்ல ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி 500 பில்லியனும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்கு 200 பில்லியன் வருமானம் கிடைச்சிருக்குது. ஸ்டாக் புரோக்கர் கம்பெனிங்கிறது ஏஞ்சல் ஒன், ஜெராதா அது மாதிரி அவங்க ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நடுவில் ஏஜென்ட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. புரோக்கரா வீடு நம்ம பாக்குறதுன்னா வீட்டு புரோக்கர் இருக்காரு இல்லையா, நம்மளுக்கும் அந்த வீட்டு ஓனர்ஸ்க்கும் நடுவில், அது மாதிரி இங்க ஸ்டாக் நம்ம வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நடுவில் இருக்கிறவங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு மார்க்கெட் பிளேஸ். இப்போ காய்கறி வாங்குறதுக்குன்னு ஒரு சந்தை இருக்கு, நம்ம அங்க போய் வாங்குறோம் இல்லையா, அது மாதிரிதான் இந்தியாவில மார்க்கெட் பிளேஸ் எதுன்னு பார்த்தோம்னா என்எஸ்சி, பிஎஸ்சிங்கிறது 2 இருக்குது. ஷேர்னா என்ன, ஸ்டாக்னா என்ன? ஷேருங்கிறது ஒரு கம்பெனி 100 துண்டா பிரிச்சிருக்காங்க, அதாவது 100 ஷேரை பிரிச்சுக்காங்கன்னா அதுல நான் எத்தனை ஷேர் வாங்குறேன், ஒரு ஷேர் வாங்குவேன், அதாவது ஒரு துண்டு இல்ல 2 துண்டு அது வாங்குறேன் இல்லையா, அதுதான் நம்ம ஷேருங்கிறோம். ஒரு துண்டு வாங்கினா அது ஒரு ஷேர், 2 துண்டு வாங்கினா அது 2 ஷேர். இப்போ நான் டிசிஎஸ்ல ஒரு ஷேர் வாங்குறேன், ஜோஹோல ஒரு ஷேர் வாங்குறேன், டெல்லியில ஒரு ஷேர் வாங்குறேன். இப்போ எல்லா கம்பெனியும் சேர்த்தி, அதாவது ஒவ்வொரு கம்பெனில வாங்குற ஷேர் அது எல்லாத்தையும் சேர்த்தி தான் ஸ்டாக் அப்படிங்கிறது. பினான்சியல் இயர் 2025 டிமேட் அக்கௌண்டோட எண்ணிக்கை 19.2 கோடி. ஜெஃப்ரிஸ் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோம்னா பினான்சியல் இயர் 2028 19.2 கோடிங்கிறது 30.4 கோடியா, அதாவது 11 கோடி பேர் புது இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? இப்ப எப்படி நம்ம பேங்க்ல அமௌண்ட் போடணும் நம்ம பேர்ல அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஷேரை வாங்குறதுனா விற்கிறதுனாவோ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதைதான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல ஷேர் வாங்குறதுக்கு பேப்பர்ஸ் இருந்தது, இப்போ டிஜிட்டல் யூ பண்ணாங்காட்டி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இதுக்கான மெயின் ரீசன் மொபைல் ஆப் மூலமா ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடியுது. யங் ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்ட் மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அண்ட் சேஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இது மேல ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜெஃப்ரிஸ் டிமேட் அக்கௌண்ட் மட்டும் சொல்ல கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ சொல்லியிருக்காங்க. பினான்சியல் இயர் 2025 படி பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் போலியோல 23.5 கோடிங்கிறது பினான்சியல் இயர் 2028 37.7 கோடியா மாறப்போகுது. ஆனா அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் ஓவரால் பார்த்தோம்னா பினான்சியல் 2025 67 ட்ரில்லியனா இருக்கிறது, பினான்சியல் இயர் 2028 103 ட்ரில்லியனா மாறப்போகுதுன்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்தியன் சேவிங்ஸ்க்கு மட்டும் பழகினவங்க இப்போ இன்வெஸ்டிங்க்கு பழக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்க இன்வெஸ்டர்ஸ் 40% இருக்கவங்க கோவிடுக்கு முன்ன வெறும் 20% தான் இருந்திருக்காங்க. யங்ஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றங்காட்டி மார்க்கெட் ஹெல்த்தியா லாங் டைமா வளர்ந்துட்டு இருக்கு. மொத்தத்துல இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, டிமேட் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஸ்பீட் அதிகரிச்சிட்டு இருக்கு, அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட கல்ச்சர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு பாசிட்டிவான சைன். நீங்களும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.